திருச்செந்தூர் நகராட்சி தொடக்கப்பள்ளியில் மாணவர் சேர்க்கை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஆலந்தலையில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் மீன்வலை பின்னும் கூடம் திறப்பு விழா நடைபெற்றது. திருச்செந்தூர் நகராட்சி தொடக்கப்பள்ளியில் மாணவர் சேர்க்கை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருச்செந்தூர் டிபி ரோட்டில் உள்ள நகராட்சி தொடக்கப்பள்ளியில் இந்த கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்றது. இந்த பள்ளியில் ஆங்கில வழி கல்வி கற்பிக்கப்படும் பள்ளியில் முதல் வகுப்பில் 64 மாணவர்கள் சேர்க்கப்பட்டனர். தொடக்கப்பள்ளியில் முதல் வகுப்பில் மாணவர்கள் சேர்ப்பதற்கான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. 1 வயது முதல் 5 வயது நிரம்பி அனைத்து குழந்தைகளும் அரசு பள்ளியில் சேர்த்தல், பெண் கல்வியை ஊக்குவித்தல், குழந்தை தொழிலாளர் மற்றும் இடைநிற்ற மாணவர்களை பள்ளியில் சேர்த்தல், இடைநிற்றல் மாணவர்களை பள்ளியில் சேர்த்தல், மாற்றுத்திறனாளி மாணவர்களை கண்டறிந்து அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தும் பெற்று பயன்பெறுதல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி பேரணி நடத்தப்பட்டது. பள்ளியில் துவங்கிய பேரணி டிபி ரோடு, ஜீவா நகர் போன்றவை முக்கிய பகுதிகளை சென்று மீண்டும் பள்ளிக்கு வந்தடைந்தது. விழாவிற்கு திருச்செந்தூர் வட்டார கல்வி அலுவலர் பேபி தலைமை தாங்கினார். வட்டார வளமை சுப்புலட்சுமி முன்னிலை வகித்தார். தலைமை ஆசிரியர் சிவகாமி அனைவரையும் வரவேற்று பேசினார். நன்றி உரை பொன்ராணி கூறினார். இந்த விழாவில் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி டிபி ரோடு பள்ளியில் அரசு பள்ளியில் மாணவர்களை சேர்ப்போம் என்ற கொள்கையின் அடிப்படையில் இன்று 64 குழந்தைகள் 1ஆம் வகுப்பில் சேர்ந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இப்பள்ளியில் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயில்கின்றனர். 1 முதல் 5 வகுப்பு வரை. அவர்கள் பல்வேறு ஊர்களில், அருகாமை ஊர்களில் இருந்து இங்கு வந்து ஆங்கில வழி கல்வி முழுமையாக கற்பிக்கப்படுவதால் இங்கு சேர்ந்து அரசு பள்ளியில் பயின்று வருகின்றனர். இன்று மாணவர் சேர்க்கை விழிப்புணர்வு பேரணி எம் பள்ளியில் நடைபெற்றது. இந்த பேரணியில் திருச்செந்தூர் ஒன்றிய வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்களும், திருச்செந்தூர் வட்டார வள மேற்பார்வையாளர் அம்மா அவர்களும் மற்றும் இப்பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், கல்விக்குழு உறுப்பினர்கள் அனைவருமே கலந்து கொண்டனர். பேரணியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் அனைவரும் பேரணியில் கலந்து கொண்டனர். இன்று எம் பள்ளியில் 64 மாணவர்கள் 1ஆம் வகுப்பில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த பேரணியின் நோக்கமானது அரசு பள்ளியில் மாணவர்கள் அனைவரையும் சேர்க்க வேண்டும். 5 வயது நிரம்பிய குழந்தைகள் அனைவரையும் அரசு பள்ளியில் சேர்க்க வேண்டும். அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தையும் மாணவர்கள் முழுமையாக பெற வேண்டும். பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தல், குழந்தை தொழிலாளர்கள் முறையை முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் என்ற பல்வேறு நோக்கத்தின் காரணமாக இப்பேரணி நடத்தப்பட்டது.
இப்பேரணியின் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் மக்கள் அனைவரும் இந்த அரசு பள்ளியில் தங்கள் குழந்தைகளை சேர்த்து பயன்பெற வேண்டும் என்று மக்கள் அனைவரும் விரும்புகின்றனர். அதன்படி இப்பள்ளியில் இன்று 64 மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். ஆலந்தலையில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் மீன்வலை பின்னும் கூடம் திறப்பு விழா நடைபெற்றது. திருச்செந்தூர் அருகே உள்ள ஆலந்தலையில் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட பொதுச் செயலாளர் சிவமுருகன் ஆதித்தனார் சொந்த செலவில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட மீன்வலை பின் கூட்டத்தை நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் காந்தி கலந்து கொண்டு 2 மீன்வலை பின்னும் கட்டிடங்களை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட மீனவர் அணி மேனகா, திருச்செந்தூர் நகர செயலாளர் நவ மணிகண்டன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். இன்றைக்கு செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய 1 கோடி ரூபாய் 1.25 கோடி ரூபாய் அளவிலே இருக்கின்ற ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்காக கட்டுமரங்களையும் மிகப்பெரிய பொருட்களின் தரத்தில் குறையிருந்தால் நுகர்வோர் நீதிமன்றங்களில் முறையிடலாம். ஆட்சியர் பேச்சு. தூத்துக்குடி தூய மரியன்னை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேசிய நுகர்வோர் தினம் மற்றும் உலக நுகர்வோர் உரிமைகள் தின விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி தெரிவித்ததாவது, நுகர்வோர்களின் உரிமை என்ன, இந்திய குடிமக்களின் உரிமை என்ன என அனைத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகளில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது எனவும், அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை நாம் தெரிந்து வைத்திருந்தால் தேவையான நேரத்தில் நாம் பயன்படுத்த முடியும். நுகர்வோர்களின் உரிமைகளை பாதுகாக்க 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்கியுள்ளார்கள் என்றும், நாம் நிதி பற்றிய அறிவு மற்றும் சட்டங்கள் பற்றிய அறிவு பெற்றிருக்க வேண்டும். பொருட்களை வாங்குபவர்கள் தான் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார். கல்லூரியில் அல்லது பள்ளியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இளம் மாணவர்களை பார்க்கும்போது எனக்கு மிகவும் ஆவலான விஷயம் வந்து அவங்களுடைய கேரியர் மற்றும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிளேஸ்மெண்ட் இதை பற்றி தான் நான் நிறைய பேசுவேன். ஆனால் இந்திய எப்படின்னா வந்து இந்த நுகர்வோர் உரிமை அதை பொறுத்த வரைக்கும் அதை விட நான் டிஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு வந்து மற்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இருப்பதால் வந்து அந்த நான் டிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இந்த நுகர்வோர் உரிமை இதை பற்றி நம்ம எதுக்காக வந்து ஒரு விழா எடுத்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதை நம்ம ஒரு விழாவை கொண்டாடணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து நம்மளுடைய உரிமை என்ன அப்படிங்கிறத அனைவருமே வந்து அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாக்கா அதை வந்து தேவையான நேரத்தில் அதை நம்ம பயன்படுத்திக்க முடியும். நம்மளுடைய ரைட்ஸ் ஆஸ் எ கன்சியூமர், உங்களுடைய ரைட்ஸ் என்ன